இருந்து எழுப்பின ஆவியானவர் இன்றும் உங்களையும் உயிரோடு எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களிடத்துல கொண்டு வந்த தலைப்பானது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின அப்படின்னா இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு, எழுப்பினதுக்கு, அவர் உயிரோடு வந்ததுக்கு, உயிரோடு எழுப்பினதுக்கு அவருக்குள்ள இருந்த, அவரோடு கூட இருந்த, அவரிடத்துல வந்த, அவருக்குள்ள வாசம் செய்த ஆவியானவர் தான் ஆவியானவர், the Holy Spirit. அவர் எங்க உள்ளவர் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் ஜெனசிஸ்ல முதல் சாப்டர்ல நீங்க போகும்போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு என்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம்னா, இயேசு மட்டும் மரிச்சு, இயேசு மட்டும் மரித்துட்டு அவர் உயிரோடு எழும்பலனா இன்னைக்கு எவ்வளையோ உலகத்துல தேவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளையோ கடவுள்கள் இருக்கிறாங்க, எவ்வளையோ நம்பிக்கை உள்ள மதங்கள் இருக்கு. அந்த மதம் போல இயேசுவையும் ஒரு மதமாய் நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருந்திருக்கலாம். ஆனா இயேசு மூன்றாம் நாள் அப்படின்னா மரித்து, God Christ, இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்புகிறதுக்கு ஒரு காரணாய், ஒரு வல்லமையாய், ஒரு உயிரை கொண்டு வந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர் என்று உங்களுக்கு இந்த ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசுவை உயிரோடு எழுப்புவது ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளையும் உயிரோடு எழும்ப செய்கிறது ஆவியானவர். ஆமென். இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரங்கள்ல, நாம் செய்கிற ஜெபங்கள்ல, நாம் காணப்படுகிற போராட்டத்துல, நம்ம கலங்குகிற நேரங்கள்ல, நம்ம பதறுகிற காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, நம்மளுக்குள்ள வந்து, நம்மளுக்குள்ள இருந்து இயேசுவை மரித்த சரீரத்தை எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழும்ப செய்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற, நம்ம சோர்ந்து இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் விட்டிருக்கலாம், கலங்கி நின்றிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம வாழ்ந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் இல்லாம, ஒரு முயற்சி இல்லாம, ஒரு திட்டம் இல்லாம கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு மேல் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை, ஆவியானவர் ஒரு திட்டத்தை வைப்பார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய எதிர்காலம் முடிந்தது, என்னுடைய பாதை முடிந்தது, என்னுடைய நம்பிக்கை முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய ஜீவன் முடிந்தது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆரோக்கியங்கள் முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாம் என்னை விட்டு போனது என்று நீங்க நினைத்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு இருந்தா that is a beginning, அதான் ஆரம்பம். புரியல சரி, புரியுறவங்க சொல்லுங்க. வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமன் chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் இதிலிருந்து 11வது வசனமா. இன்றைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து உருவாக்கப்பட்டவர், அவர் உருவாக்கப்பட்டார், படைக்கப்படல. இயேசுவை படைக்கல, இயேசுவை படைக்கலன்னா ஒவ்வொரு காரியத்தையும் கையை, மூக்கு, கண்ணு அப்படின்னு படைக்கல. இயேசுவை உருவாக்கப்பட்டார், உருவாகினார். எப்படி உருவாகினாரு அப்படின்னா, ஆணோட
பலத்தினாலேயோ உயிரினங்களினாலேயோ இயேசு பிறக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆவியானவர் எங்கிருந்து இயேசுவோட வாழ்க்கையில இடைப்படுகிறாரு, எங்கிருந்து இயேசுவோடைய கூட ஆவியானவர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும். ஆவியானவர் மரியாளுடைய வயிற்றுல அவருடைய ஆவியினுடைய வல்லமையினால மரியாளுடைய வயது கர்ப்பம் ஒரு கருவியை போல, இல்ல ஒரு 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 ஃப்ரிட்ஜ் போல, இல்ல ஒரு அவன் போல, இல்ல ஒரு 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 சேஃபான ஒரு பொட்டியை போல ஆவியானவர் என்ன பண்றாரு, மரியாளுடைய கர்ப்பத்தை அவர் இயேசுவை உருவாக்குறார். இந்த ஆவியானவர் எந்த ஒரு செயல் எந்த ஒரு கையின் செயலையோ இல்ல எந்த ஒரு செயலினால இயேசு உருவாக்கல, தன்னுடைய வல்லமையினால, தன்னுடையக்குள்ள இருந்த அபிஷேகத்தினால, ஆவியானவருக்குள்ள இருந்த பரிசுத்தத்தினால இயேசுவை ஆவியானவர் மரியாளுடைய கர்ப்பத்துல உருவாக்குறாரு. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது எந்த ஒரு மேபி அவருடைய சரீரம் ரத்தம் மரியாளுடைய சார்ந்ததா டிஎன்ஏவாக யோசேப்புடைய எந்த ஒரு சம்பந்தமா இருந்தாலும் அவருக்குள்ள இருந்தது, அவரோடு இருந்தது, அவருக்குள்ள சிந்தித்தது, அவருடைய எண்ணத்துல வந்தது, அவரோட உணர்வுல வந்தது, அவரோட பேச்சுல வந்தது, அவரோட நடத்தையில வந்தது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இயேசுடைய வாழ்க்கையில இயேசு செய்த வாழ்க்கையினுடைய விதங்கள்ல, இயேசு கடந்து வந்த பாதையில பாவம் என்கிற ஒரு அடையாளத்தை கூட நம்மளால காண முடியல. இயேசு ஏன் பாவம் செய்யல அப்படின்னா, அவர் ஆவியானவர்னால், அவர் ஆவியானவர் மூலமாய், அவர் ஆவியானவர் படியால் உருவாக்கப்பட்டதுனால் அவர் பாவம் செய்யாத, பாவத்துக்கு ஒத்து போகாம, பாவத்தை மன்னிக்க, பாவத்தை வெறுக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவராய் அவர் மாறப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு விளக்கத்தை சொல்றேன். பழைய ஏற்பாடுல, the whole testimony, பழைய ஏற்பாடுல ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளை கொடுப்பார், 10 commandment. எதுக்கு மோசேக்கு தேவன் 10 கட்டளை தரார் சொன்னா, ஜனங்கள் யாவரும் பாவம் செய்யக்கூடாது. ஜனங்கள் யாவரும் பாவம் செய்யக்கூடாது, பாவத்துல வாழக்கூடாது, பாவன்ற காரியங்களை இவங்க அணுகக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. the 10 commandment. என்ன கவனிங்க. காரணம் என்னன்னா, தேவன் இந்த பாவத்தை வெறுக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்றேன், பாவம் தேவனால் உருவாக்கப்பட்டது அல்ல. God never like the sin. தேவன் பாவத்தை நேசிக்கிறவர் இல்ல. பாவம் தேவனுக்கு விரோதமானது. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார். நீங்க வேதத்துல எங்க வேணாலும் சுத்தி திரும்பி தேடுங்க, இயேசு எல்லாத்தையும் படைத்தார், ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தாரு. ஆனா பாவத்தை தேவன் படைக்கவே இல்லை. நான் கேளுங்க, அந்த பாவத்தை செயல்படுத்த, அந்த பாவத்தை உருவாக்க, அந்த பாவத்தை கொண்டு வந்தது சாத்தான். தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பகையா, ஆண்டவர் வெறுக்கத்தக்க, ஆண்டவர் பகைக்கத்தக்க, ஆண்டவர் சபிக்கத்தக்க, ஆண்டவர் விரோதமாய் எழும்பும்படி பாவத்தை சாத்தான் கொண்டு வரான். நீங்க சொல்லுங்க, இயேசுக்கும் இல்ல பிதாவுக்கும் பாவத்துக்கும் எங்கேயாவது கனெக்ஷன் இருக்கா? அழகா பிரசங்கம் பண்றேன், விளங்குறது இருக்கா? நிறைய இயேசுக்கும் பிதாவுக்கும் பாவத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? எங்கேயாவது லிங்க் ஆகுதா? எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் இந்த பாவத்தை அடியோடு வருத்திட்டார். ஆனா சாத்தான் என்ன பண்றான், இந்த பாவத்தினால தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பகையாய், தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய, தேவன் மனசஞ்சலம் அடைய, தேவன் வெறுப்பு அடைய, தேவன் எதிர்த்து நிற்க,
தேவன் ஜனங்களை அழிக்க ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? பாவம். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், யாரும் டேக் நோட் பண்ணல, போய் வீட்டுல பாருங்க. ஆதாமோடு தேவன் உறவாடுறதுக்கு, ஆதாமோடு தேவன் பேசுகிறதுக்கு, ஆதாமோடு தேவன் இடைப்படுகிறதுக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அதான் ஏதேன் தோட்டம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென். ஒரு ஃபுட்பால் தடலுக்கு வந்து 24 பேர், லெஃப்ட்ல ஒரு 3 பேர், 27 பேர் கம்பல்சரியா இருக்கணும். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல 3 பேர் தான், 3 பேர். ஆனா துட்டத்தனமா இந்த பித்து பிளாக்கங்களை ஒருத்தவங்க பாருங்க இல்லையா? யாரு அவன்? 4வது அழைக்காத ஒரு ஜென்மம். அவன் பேர் லூசிபர். ஐயா, ஆண்டவர் ஆதாமோடு உறவாடுறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஏதேன் தோட்டம். அவனுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தை வெறுத்து அவனை அந்த இடத்திலிருந்து தள்ளுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? வேற எங்கேயும் போல, இங்கதான் இருக்குது. என்னம்மா காரணம்? ஏன் ஆண்டவர் ஆதாம விரட்டினார் ஏதேன் தோட்டத்துல? கீழ்ப்படியல. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியல, பாவம் செஞ்சான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த 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 இடத்தை ஆதாமுகிட்ட பேசுறதுக்காக ஆயத்தப்பட்டு அந்த இடத்தை நான் ஏன் இந்த பிரசங்கத்துல இப்படி வரேன்னு நல்லா பாருங்க. அப்படின்னா பழைய ஏற்பாடுல ஆதாமியும் பாவத்தினாலதான் ஆண்டவர் தள்ளினார். அப்புறம் மோசே கிட்டையும் பாவத்தினாலதான் 10 கட்டளை கொடுத்தார். ஆமா தானே? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆமாவா இல்லையா? பாஸ்டர், என்ன கிறிஸ்துமஸ் பண்ற பிரசங்கத்தை பண்றீங்களா? இல்ல, நான் அந்த ஹிஸ்டரியை சொல்றேன், அப்பதான் இந்த பிரசங்க விருதுன்றதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப மணி அவ்வளோடா அனுப்பி ஓகே, என்ன பாருங்க. அப்படின்னா பிதாவும் சரி, பிதா மூலியமா வந்த தேவகுமாரன் இயேசுவும் சரி, பாவத்துக்கு எங்கேயுமே அவங்க வந்து இடம் தரல, அவங்க சம்பந்தப்படல. பாவத்துக்கு 3 வருஷம் இயேசு பாவத்துக்கு என்ன பண்ணாரா? எதிர்த்து நின்றார். ஆமென். சாத்தானுக்கு தேவன் எதிர்த்து நின்றார். சாத்தானுடைய கிரியைகளுக்கு தேவன் எதிர்த்து நின்றார். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பொல்லாங்கையும் தேவன் எதிர்த்து நின்றார். இப்ப பாருங்க, சரி வசனத்துக்கு போவோம். 5வது வசனத்தை பாருங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாருங்க, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். ஆமென். மாமிசம், நீங்க சொல்லுங்க, இயேசு மாமிசத்தினால் பிறக்கப்பட்டாரா, ஆவியினால உருவாக்கப்பட்டாரா? அதுக்குதான் முதல்ல அந்த கதையை சொன்னேன். உங்களுக்கு தெளிவா தெரியணும். இயேசு மாமிசத்தினால் பிறக்கப்பட்டாரா, ஆவியினால் உருவாக்கப்பட்டாரா? உங்களுக்கு புரியுதுல? ஓகே, திருப்பி வாசிமா. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறார்கள். ஓகே, நில்லுமா. இப்ப இயேசு கிறிஸ்து மாமிசம் இல்லனா, இயேசு கிறிஸ்து மாமிசத்துல இல்லனா, இப்ப மாமிசத்தின் படி நடக்கிறதுக்கு யாரு வழிகாட்டியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? மாமிசத்தின் படி நடக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டினா யாரு ஹெட்? யாரு? கோபமா போல கோபமா எல்லாரும் விவரமா கோபமா என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இயேசு அங்க உயிர்த்தெழுந்தாலும் இங்க உயிர்த்தெழுந்துவார். இன்னைக்கு பாருங்க, சாட்டை எடுக்கிறேன். ஓகே, மாமிசத்தின்படி நடக்கிறதுக்கு யாரு ஒரு
சூப்பர்வைசர் நினைக்கிறீங்க? சாத்தான் தான். அப்ப இந்த வசனம் சொல்லுது, மாமிசத்தின்படி அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரிய சிந்திக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து எந்த இடங்களிலும் மாமிசத்தின் பிரகாரமாய், மாமிசத்துக்கு ஏற்றதாய், மாமிசத்துடைய தேவை, மாமிசத்துடைய எண்ணம், மாமிசத்துடைய உணர்வு, மாமிசத்துடைய பேச்சு, மாமிசத்துடைய வாழ்க்கை இயேசு எங்குமே அவர் வெளிப்படுத்தல. ஒரு இடத்துல உபவாசம் 40 நாள் உபவாசத்துல ஆவியானவர் மூலமாய் பிசாசு சோதிக்கும்படி வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது இயேசு அந்த கல்லை எடுத்து சும்மாதான் பார்த்துட்டு இருந்தாரு, சும்மாதான் ஒட்டிட்டு இருந்தாரு. சாத்தான் வந்து என்ன சொல்றான்? இந்த கல்லை அப்பமாய் மாத்தி சாப்பிடு. தேவன் மாமிசத்தின் பிரகாரமாய், மாமிசத்துடைய விதமாய், நீங்களும் நான் எதிர்பார்க்கிற மாமிசத்தினுடைய எதிர்பார்ப்புகளை தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதும் இல்ல, உற்சாகப்படுத்துகிறதும் இல்ல. ஒரு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா தேவனுடைய சிந்தை, தேவனுடைய எண்ணம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வசனம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நம்பிக்கை, தேவனுடைய வழிகளை தேடும்படிதான் ஆவியானவர் நம்ம கூட இருந்து சத்திய ஆவியை வெளிப்படுத்துவார். மாமிசம் உள்ளது, மாமிசத்தினுடைய கிரியை, மாமிசத்துடைய எண்ணம், மாமிசத்துடைய பலவீனம், மாமிசத்துடைய சிந்தை ஒன்றுமே தேவனுடைய ஆவியினால் உணர்த்தப்படுகிறது அல்ல. நேற்று சிஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து எனக்கு சின்ன ஒரு டவுட் ஒரு ஐடியா வந்தது. நீங்க இயேசு கிட்ட வாங்க, காடி தருவாரு சொன்னீங்க, வீடு தருவாரு, நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாதுன்னு சொன்னாங்க. அதுல இருந்து இன்னொரு விளக்கத்தை சொன்னேன். காடி வீடும் வாங்குற வேலை பொறுப்பு நம்மளோட. இன்னைக்கு அநேக பேர் தேவன்கிட்ட போட்டுறது, ஆண்டவரே எனக்கு சோப்பு கலர் காடி கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வந்து பச்சை கலர், என்ன சோப்பு டப்பாவை கேக்குறீங்க? ஏன் காடி வீடு வாங்குறது உன்னோட பொறுப்பு. ஆண்டவர் எனக்கு வழியே காட்டல, வீடே வாங்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நீ சோம்பேறி. நீ வீடு வாங்கணும்னா, நீ காடி வாங்கணும், நீ முயற்சி பண்ணு. அல்லேலூயா, ஆமென். இந்த சபை திறக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். முயற்சி யார் பண்ணணும்? எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கலகம் வந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோட நாமத்தை தொடர்ந்து ஓட வேண்டியது யாரோடதான் இருக்கணும்? நம்மளோடதான் இருக்கணும். விட்டு ஓடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா எனக்கு காட்டினாரியா, ஐயா இயேசு எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, எவ்வளவு நல்ல தேவன். ஏதாவது குறை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சா? குறை இல்லாத தேவன். அவர் பிடிச்ச கேட எல்லாம் எப்படி ஓடினானுங்க? சொல்லுங்களேன். அற்புத அடையாளம் பார்த்தானுங்க. நல்ல தேவன், ரொம்ப நல்லவர். அவர் பிடிச்ச கேட என்ன பண்றானுங்க? எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அந்த கூட்டம் இன்னும் இருக்கதான் செய்யும். ஓடுறதெல்லாம் ஒன்ன நம்புது. அடைக்கலம் குருவி. திருப்பி சொல்ற, எங்கடா அடைக்கலம் கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஆதாயம், சாவு என்னது, கிறிஸ்து என்னது, கிறிஸ்து என்னது ஜீவன், சாவு என்னது. பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பிரியாணி எனக்கு வயிற்றுக்கு, கொக்கோ கோலா எனக்கு வாய்க்கு இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுனால, இயேசு உயிரோடு எழுப்பிட்டார்னா, இயேசு உயிரோடு வந்துட்டார்னா, இயேசு உயிரோடு வாழ்றாருன்னா, இயேசு நம்ம கூட இருக்கிறார்னா, மாமிசம் வசனம் தெளிவா சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள்
பாருங்க, இப்ப என் கூட வரீங்க வச்சுங்களா, மரியாக்கா, போலு, வேற யாரெல்லாம் இருக்காங்க, பிரதர் கேலப்லாம் என் கூட வரீங்க. ஒரு நாள் என் கூட ரவுண்ட் அடிக்கிறீங்க வச்சுங்களா, ஒரு நாள் என் கூட இருக்கிறீங்க. இங்க சாப்பாடு நல்லா இருக்கும், அங்க சூப்பரா தண்ணிலாம் அழகா இருக்கும், இந்த இடம் போனீங்கன்னா நல்ல குளுகுளுன்னு இருக்கும், இந்த இடம் சுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல நீர் வச்சு இருக்கும், இங்க போய் நல்லா ஸ்விம்மிங் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நாள் உலகத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நமக்கு சும்மா சொல்லுங்க போல, சாரி சொல்லுங்க, என்ன நினைப்பீங்க? காலையில இருந்து இன்ன வரைக்கும் பாச கொடுங்க, ஒரு வசனத்தை சொல்லல, ஒரு ஏசாப்பா பத்தி போடல, காடியில தான் கூட்டு போன, ஒரு பாட்டு கூட பாடல. நினைப்பீங்களா? இன்னைக்கு மாமிசத்தில் உள்ளவர்கள் வசனம் தெளிவா சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறது. மாமிசத்தின்படி ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்க? நீங்க உங்களுடைய பலவீனத்திலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து, உங்க குடும்பத்தில் வருகிற சோதனையிலிருந்து, உங்களுடைய சரீரத்தில் வருகிற போராட்டத்திலிருந்து ஏன் உன்னால விடுதலை ஆக முடியலன்னா வசனத்தை கேளுங்க. ஏன் விடுதலை ஆக முடியல? சபையினால அல்ல, ஊழியக்காரனால அல்ல, நீ மாமிசத்தின்படி இருக்கிறனால, மாமிசத்துக்குரியதே சிந்திக்கிறனால அந்த மாமிசம் உன்னை விடுதலை ஆக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கிறிஸ்துவானவர் எப்படி உயிரோடு எழுப்பினார்னா, அவர் மாமிச பிரகாரமாய் அவர் உயிர் தள்ளல, ஆவியின் பிரகாரமாய் அவர் உயிர் தந்தார். ஆவியானவருடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய உதவியோடு, ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு, ஆவியானவருடைய பரிசுத்தத்தோடு இயேசு இருந்தனால அவர் உயிர் தருகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் உயிர் தந்த வல்லமை தரணும்னு சொன்னா, நீங்களும் நானும் இந்த இயேசுக்குள்ள இருந்த, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்தமாய் இருந்த ஆவியானவர், உத்தமனாய் இருந்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்த ஆவியானவர், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் உங்களை உயிரோடு எழுப்ப செய்வார். ஆமென். நம்ம மாமிச பிரகாரமாய், அதனாலதான் நான் சிலர்கிட்ட பேசும்போது, போன்லயோ வாட்ஸ்அப்லயோ நேராக பேசும்போது என்னால உணர முடியும், இவங்க மாமிசத்துல வந்து பேசுறாங்க. இவர்கள் இப்ப பெங்களூர் போறேன்னு வச்சுங்களேன், பேங்கார இன்டர்வியூ பண்றான். இன்டர்வியூ பண்ணும்போது அவன் கேட்கறான், லூ பிரபத்தம் சனா கிரிஜா அப்படின்னு கேட்கறான் வச்சுங்களேன். நீங்க லீமா கவுன்றீங்க, தட தட தடா துஜோத்தாம் அப்படின்றீங்க. கேள்வியில அவனுக்கு என்ன வரும்? டவுட் வந்து, சரியா? அப்புறம் ரெண்டாவது கேள்வி, இன்னி புத்தோல்கா டிசம்பரோடைய பேசி படுத்து கேட்பாங்க, இன்னி புத்தோல்கா கொஞ்சம் காட்சி புத்தோல் இன்னி அட पुलिस பச்சம் போனஸ் கா ஓடி கா தட 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 சைமியா காட்சி இன்னி புத்தோல் புத்தோல். அந்த டாக்குமெண்ட்டுக்கும் உன்னோட வாயின் வார்த்தைக்கும் எங்கேயாவது ஏதாவது கிளச் ஆனாலே அவங்களுக்கு என்ன ஆகுது? டவுட் வருது. இன்னைக்கு நம்ம மாமிச பிரகாரமான காரியத்தையே சிந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, அதன்படி நீ வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர், சத்தியத்தின்படி நடத்துகிற ஆவியானவர், தேவ வல்லமை வசனத்தினால உருவாக்குற ஆவியானவர், எனக்கு தெரியாது நீ மாமிசத்துக்குரியகளை பேசுறியா, ஆவிக்குரியவைகளை பேசுகிறியா? நீ மாமிசத்தை விரும்புகிறியா இல்ல ஆவியின் படி விரும்புகிறியா? நீ மாமிசத்துக்கு நீ இடம் தருகிறியா இல்ல ஆவிக்கு நீ இடம் தருகிறியா? அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்துக்கு உரியவைகளை, சரியா? உப்புமா இல்ல, சோத்துமா இல்ல, மாமிசம். நீ மாமிசத்தின் மேல பிரியமா இருந்தீனா, ஆவியானவர் ஆவியினுடைய கிரியை ஒன்றும் உன்னிடத்திலிருந்து காண முடியாது. இயேசு மாமிசத்துல
அவர் ஒவ்வொரு காரியத்தையும் மரணத்தை அவர் சந்திக்கலையா, மாமிசத்துல சந்திக்கல, அவர் ஆவியில சந்தித்தார். மாமிசத்துல மட்டும் சந்திச்சிருந்தார்னா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டட போடு அடக்கியிருப்பாரு, போடுங்க எல்லாத்தையும். நம்மளா தான் செஞ்சிடும். நீங்க சபையில நடந்ததுக்கு ஒண்ணு குந்த வைக்குது, ஆண்டவரே நீ இருக்கிற ஒன்னு காட்டிருங்க, அப்படி இல்லையா? நம்ம ஆவியில நடத்துறதுனால சைலண்டா அது நம்ம தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார். நினைக்காதீங்க வாசலுக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே தெரிஞ்சு சைலண்டா இருக்கிறது காரணம் தெரியுங்களா? எனக்கு முன்றாக, எனக்கு உதாரணமா, எனக்கு முன்னே போகிற இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் பரியம், சிலுவை பரியம் வரைக்கும் பி சைலண்ட். நம்ம தான் தகர டப்பா மாரி, இந்த மெல்லோட்டின் மாரி போட்டு உருட்டி எடுக்கிறோம். யானை வரும் பின்னே அந்த மாரி உருட்டுறது. ஐயா, ஆவியில நடத்தப்படுவ சைலண்டா இருப்பான். சைலண்ட் கில்லர் தெரியுமா? சைலண்ட் கில்லர் பார்த்தீங்கன்னா, ரவால இவரு வீடு இருக்கு கேளு, அங்க இருந்து ஒரே போல நெத்தி போட்டு அவனுக்கு பேர் தான் சைலண்ட் கில்லர். சைலண்ட் ஆனா கொல்லுங்கன்னு இல்ல, அமைதியா இருக்கு. இயேசு கிறிஸ்து சைலண்டா இருந்தது. சின்ன ஒரு விளக்கத்தை சொல்றேன். இப்ப வந்துட்டா அப்படி சொல்லுவாங்க வாசல் கேட்க நல்லா. இப்ப ஆவியானவர் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ஆவியானவர் வந்து ஒரு உதவி செய்யணும். அப்ப வந்து டிவினியா வந்து ஒரு காரியத்தை மெமரி உணவுங்கிறாங்க, மாமா பண்றாங்க. இப்ப ஆவியானவர் வந்து உதவி செய்ய வரணும்னு வராது பாருங்க. சரி, இந்த பிள்ளைய கொஞ்சம் உதவி செய்து இதுக்கு ஒரு உதவி செய்யணும்னு வருவாரு. அந்த உதவிக்கு முன்ன இந்த பிள்ளை புலம்பி தள்ளுது, புலம்புது. வீட்டில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும், நியூஸ் பேப்பர், நண்பன், ஸ்ட்ரைட் டைம்ஸ் எல்லாத்தையும் அதுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இது மாமிசத்துல பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப இது மாமிசத்துக்கு இடம் கொடுத்தனால ஆவியானவர் எதுலையாவது இறங்க முடியுமா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டுல கலவரம் ஓடிக்கிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஹலோ, வந்தீங்களா, உக்காந்தீங்களா, பார்க்க வேணுங்களா, பார்த்துட்டு போங்க. சும்மா ஏட்டெல்லாம் டீல் பண்ணாதீங்க. எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே. இப்படிதானே ஆவியானவர் யாரோட இடைப்பட முடியல. அவர் காப்பாற்றணும், உதவி செய்யணும். ஏன்னா உங்க மேல கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது என்ன சொன்னாரு? என்ன மரியாதை சொன்னாரு? உங்களை நானு தனியா விடல சொன்னாரா? ஜேக்கப் போட்டுட்டு போனேன் அப்படின்னாரா? என்ன சொன்னாரு? உங்களை தேற்றி ஆலோசனை பண்ணும்படி உங்களுக்கு உதவியா தேற்றவாளனை. இப்ப இந்த பிள்ளை மேல இயேசுவோட ரத்தம் இருக்குன்னா ஆவியானவர் வர மாட்டாரா? ஏன் ஆவியானவர் இடப்பட முடியல? வராது. இடப்பட முடியலையா? எஸ் சார். மாமிசம் வெளிப்படுது. மாமிசத்தை கொண்டு வரீங்க, மாமிசத்தை விரும்புறீங்க, மாமிசத்தை முன்னுக்கு வைக்கிறீங்க, மாமிசம் தருகிற யோசனை வைக்கிறீங்க, மாமிசம் கொடுக்கிற ஆலோசனை எடுக்கிறீங்க, மாமிசம் தருகிற முடிவை கொண்டு வரீங்க. எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆவியானவர் தருவாரே. இயேசு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. சொன்னார் பாருங்க, எல்லாம் முடிந்தது. என்ன தர்றாரா? ஜீவனை கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட கொடுத்தாரு? நரகத்துல கொடுத்தாரா? மண்ணுக்கு கொடுத்தாரா? சிலுவைக்கு கொடுத்தாரா? பாரோக்கு கொடுத்தாரா? யார் கொடுத்தாரு? பிதாவே முடிந்தது ஒப்பு கொடுக்கிற. யார்கிட்ட கொடுத்தாரு? இன்னைக்கு நம்மளை நடத்தணும்னா, நம்மளுக்குள்ள ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற காரியம் செய்யணும்னா, நம்ம கண்கள் காணணும்னா, ஐயா நம்புவதற்கு இந்த சபையில வேற ஒண்ணும் இல்லையா? ஆட்களும் இல்ல, சப்போர்ட்டும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா நான் ஆவியானவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவரை மட்டும் தான் நம்பி வாழ்ந்துட்டு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா இந்த பிரசங்கத்துல சொல்றேன், ஆவியானவரை மட்டும் நம்பி வாழ்றோம்.
எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை நடத்துகிறவர், எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்புகிறீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கொம்பம் வந்தாலும், எந்த கனவு, நிறைய பேருக்கு கனவு வந்தானே எடுத்த தீர்மான டிசிஷன்லாம் பயந்து போயிருது. ஐயோ என்ன கனவு இப்படி வந்துருச்சு, நடுவுல பூனை இப்படி இப்படி போயிட்டே வந்துச்சு, அந்த பூனை கண்ணுல நல்ல கோல்டா தெரிஞ்சு. எது வந்தா என்ன, ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்க ஆவியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு நம்பியும் நம்மளோட குடும்பத்தையும் உயிரோடு எழுப்ப முடியும். தேவ ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உயிரோடு எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கும் எப்பொழுதும் நம்மளோட கூட சதா காலம் இருப்பார். நம்ம மாமிசத்துக்கு ரொம்ப இடம் தந்துட்டோம். அதனால நம்ம சரீரம் மாமிசம் கெட்டு போச்சு. என்னாச்சு? கெட்டு போச்சு. அதுக்கு அதை ரினியூ பண்ண, அதை உணர்த்த, அதை சரிப்படுத்ததான், அதை மாத்ததான், அதை ஓபன் பண்ணதான், அதை சுத்தப்படுத்ததான், அதை அந்த குளோராக்ஸ்ல போட்டு கழுவி தோச்சி வெளவெளே மாத்துறதுக்கு தான் சபையில ஆவியானவர் இறங்கி வந்து எல்லாரையும் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya. என்னால முடியா? எல்லா டிவி இருக்கு பாருங்க, விசேஷமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஆன்லைன் பிரசங்கம். நான் தட்டி விட்டு கூட்டத்தோட கூட்டமா நானும் நீ ஃப்ரீ டே அப்படின்னு காலாடிட்டு பிரசங்கத்தை கேட்க முடியும். அப்படி வேலை செய்கிற ஆவியானவர் நம்ம ஆவியானவர் இல்லை. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், பரிசுத்தத்தினால் இயேசுவை உண்டாக்கின ஆவியானவர், மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆவியானவர், இன்றைக்கும் நம்மளோடு ஜீவிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப நல்லவரியா. தெளிவாக அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மேல வாசிக்கலையே. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். படிக்கலதான் முதல்ல கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஆவியின்படி நடக்கிறவர்கள். இயேசு அவர் போனார்ல, ஊழியர்கள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, தேவைகள் மத்தியில, குறைவுகள் மத்தியில இயேசு போனார்ல. ஆமா தானே? போனது எல்லாம் எங்க உள்ள சூழ்நிலை? எல்லாம் மாமிசத்துல. இப்ப லாசரு வீட்டுக்கு போறாரு இயேசு. லாசரு இறந்து போயிட்டான். கல்லறையில வச்சாச்சு 4 நாள். அவன் மாமிசத்துல இறந்துட்டான். ஆமா தானே? அங்க என்ன காணப்பட்டுச்சு? ஒரு மரணம், ஒரு துக்க வீடு. ஆமா தானே? இயேசு மாமிசத்துல கண்ணீர் விட்டார் போட்டுது. இயேசு அழுதார். ஆமா தானே? ஒரே ஒரு இடத்துல தான். எல்லா இடத்துலயும் நம்மள மாரி இயேசு அழுகுறது இல்ல. சிஸ்டர் நீ தான் கேட்டாங்க, இப்ப நம்மளா இருந்தா எப்படி அழுதுருவோம்? நம்ம இமோஷன்ல நம்பருவான். எதை பார்த்தாலும் அப்படியே கண்ணு ஓவர் இமோஷனல். சிவாஜி படம் பார்த்து பார்த்து, சிவாஜி நடிச்ச அந்த டிராமாலாம் பார்த்து பார்த்து நம்ம ஓவர். அன்னைக்கு ஒரு ஃபினரல் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப சோப்பா இருந்தது. கேட்டேன் ஏமான்னு. எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். என்ன காந்து? விஜயகாந்த். சரி, ரொம்ப பிடிக்கும். சொத்து போயிட்டாரு பாஸ்டர். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு விஜயகாந்த் தெரியும்? சரி, ஆனா விஜயகாந்த் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இயேசு மாமிசத்துல கண்ணீர் விட்டாலும் ஆவியில அவர் ஜீவனை தந்து லாசருவை உயிரோடு எழுப்ப வல்லவராக. தேவன் மாமிசத்தை விரும்புகிறது அல்ல. நீ மாமிசத்துல என்ற, மாமிசத்துல பேசுற, மாமிசத்துல செய்யற, மாமிசத்துல நடக்கிற, மாமிசத்திலே வாழ்ற கர்த்தர் அதை விரும்பல. ஆமென். தேவன் அதை விரும்பல.
அங்க பாருங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை இப்ப பாருங்க, நம்ம ஆவியில நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப மாமிசத்துல ஒரு போராட்டம் வந்துருச்சு. லாசரு மாரி ஏதோ ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சு. சரியா? இப்ப உங்க குடும்பத்துல இல்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு மாமிச போராட்டம் வந்துருச்சு வச்சுங்க. இத நீங்க மாமிசத்துல மேற்கொள்ள முடியுமா இல்ல ஆவியில மேற்கொள்ள முடியுமா? நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, உங்களை நீங்களாம் வந்து உத்தம நீதிமான்கள், நான் உங்களை பத்தி பேசுறேன். இப்ப சபையில ஒரு போராட்டம் வந்துருச்சு. மாமிச பிரகாரமான ஒரு போராட்டம் வந்துருச்சு. மாமிசத்துல ஒரு பெரிய ஒரு பிளவு வந்துருச்சு. மாமிசத்துல ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. இப்ப இந்த மாமிசத்துல நம்ம அந்த காரியத்தை சந்திக்கணுமா இல்ல ஆவியில அந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளணுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? எத்தனை பேர் என் கூட பிரசங்கத்துல இருக்கீங்க? எத்தனை பேர் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிற நம்புறீங்க? இன்னைக்கு வருகிற மாமிசத்தில் வருகிற எல்லா எதிர்ப்புகளும் போராட்டங்களும் மாமிசத்தில் வருகிற எல்லா கலக்கத்தையும் நீ ஆவிப்படிதான் நீ மேற்கொள்ள முடியும். ஏன் சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா விதத்திலும் தேற்றி உங்களை வழிநடத்தும்படி ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படி ஒன்று சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பேங்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க போய் ஜெபம் பண்றீங்க. எந்த நம்பிக்கையில நீங்க ஜெபம் பண்றீங்க? சொல்லுங்க, எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? நான் காடி கிடைக்குமா? நான் கிடைக்கும். எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? போல சரி, போல வேணாம். ரவீந்திரன் ஐயா, எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? ஜோஷுவா ஏக்ஸ்டர் பாஸ்டர் வராரு அப்படி ஒண்ணும் இல்லை. ஓகே, எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? 2 நாள் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணீங்க. உங்க பிசினஸை கர்த்தர் உயர்த்திட்டு இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்ய போறார். ஆமென். தரிசனங்களை தேவன் வைச்சிட்டார். எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றீங்க? அவர் தருவார். எவரு? நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க மேல, ஏதாச்சும் ஒண்ணு இறங்கி வந்துட போகுது. இயேசு தருவார். ஆமென். இப்ப இயேசுவானவர் ஆவியானவரை நம்மளுக்கு தந்து எதை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுப்பார்? எது? எங்கேயோ போயிட்டீங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. டாக்ஸிஸ் உங்க மாமிசத்துல வருகிற எல்லா போராட்டத்தையும், இச்சையும், பலவீனத்தையும், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிசாசான கொண்டு வர எல்லா தொல்லைகளும் நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்க கர்த்தருடைய ஆவியில நடந்தா மட்டும்தான், ஆவியில சிந்தித்தா மட்டும்தான், ஆவியில ஜெபிச்சா மட்டும்தான், ஆவியில விசுவாசித்தா மட்டும்தான் நீங்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசமோ மரணம். உன் மாமிசத்துல என்னங்கிற காரியம்னா ஃபெயில். நீங்க மாமிசத்துல எடுக்கிற முடிவுல ஃபெயில். மாமிசத்துல நீ கட்டலாம் கோபுரம், மாமிசத்துல நீ செய்யலாம் எல்லா காரியமும், மாமிசத்துல நீ எல்லாம் கொண்டலாம். ஒன்றும் தேவனால் உருவாக்கப்படாது, மாமிசத்தினால் உருவாக்கப்படுறீங்க. அது நீ மட்டும் பெருமை கொள்ளு. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நம்ம கூட வாழ்கிற ஆவியானவர், சத்திய வசனத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். அங்க சொல்கிறது ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, மாமிச சிந்தை மரணம். மரணம். ஏன் தெரியுங்களா? எந்த இடத்துல உருப்படியா நிரந்தரமா நிலைச்சிருக்க முடியல. வேலையை எடுத்துக்கங்க, ஒர்க் பிளேஸ். என் மனைவி வந்து 13 வருஷமாமா, 11 வருஷம் சுப்லாஸ்தான் வேலை இடத்துல வேலை செய்யறாங்க. சிலர் பாருங்க 6 மாசம் தான். இதுல அவன் லெட்டர் கொடுக்குறானோ இது லெட்டர் கொடுத்து போயிடும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இதோட நான் ஒரு 32வது காடி மாத்திட்டேன் பாஸ்டர். போய் பார்த்தேன், எனக்கு இப்பதான் 6வது காடின்னு நினைக்கிறேன்.
44 வயசாச்சு. இப்போதான் ஆறாவது காடி மாற்றி. அவர் 32 காடியம். அப்படியே பார்த்தா அவரே பார்த்தா இது காடி பைத்தியம் போல, எதுவுமே நிரந்தரமா இருக்காது. பச்சுந்தி என்ன தெரியுங்களா, ஒரு இடத்துல நிரந்தரம் இருக்காது. நீ மாமிசத்துல சிந்திக்கிறதுனால, மாமிசத்துல பேசுறதுனால, மாமிசத்திலே எதிர்ப்பு பிரசங்க ஆசீர்வாதமா இருக்கு. பாவக்காமே கசக்குது பாசர், ஐயோ இன்னைக்காச்சும் ஒரு லீவ் போட்டிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க யூடியூப்ல பார்த்துட்டு. அப்பா நல்ல வேலை நான் போல. மாமிசம் என்பது மரணம். நீ மாமிசத்துல செய்கிற காரியம் எல்லாம் ஒரு நாளும் ஆவியானவர்னால உயிர்ப்பிக்க முடியாது. நீ மாமிசத்துல விலகு கொள்கிற, மாமிசத்துல வாழ்கிற, மாமிசத்துல சிந்திக்கிற, மாமிசத்துல ஆலோசனை கேட்கிற. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்ல. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. நீங்க ஆலோசனை எங்க போய் கேட்கறீங்க? யாருக்கிட்ட கேட்கறீங்க? காடர் இப்ராஹிம். காலையிலே பைத்தியங்க 7:10க்கு ரேடியோ ஒளி 96.8 திறந்துட்டு அவர் சொல்லுவாரு காதன்னு. அவரு ஒரு மாதிரி எல்லாம் படிச்சுட்டு அவர் சொல்லுவார் பாருங்க, அவர் எவ்வளவு நல்லா பேசுறாரு. பைத்தியமே ஆவியானவர் காலையில கூட பேசிட்டு இருக்காரு. பல்லு விளக்கணியா, கோப்பி குடிச்சியா, பிரேக் சாப்பிட்டியா, ஜோம் பண்ணியா, ஒழுங்காரு, பாதுகாப்பாரு, ரொம்ப ஆடாத, ரொம்ப வேகமா போகாத, டிராபிக்ல நெல்லு, அந்த இடத்துல பேங்க் கார்டு போட்டிருக்க, ஒழுங்கா கார்டு எடு, காசை தட்டுனா அந்த நம்பர் தட்டலன்னு ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 கடைசியா ஒரு இடத்துல வந்து நிப்பாரு. எங்க தெரியுங்களா? பாவம் செய்தினா, பாவத்தினால் வாழ்ந்தீனா, பாவத்தின் பின்னாடி போனீனா, பாவத்துக்கு அடிமையா இருந்தீனா, பாவத்தினுடைய கிரியில வாழ்ந்தீனா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம். இன்னைக்கு மாமிசமானது, மாம்ச சிந்தை மரணம். ஏன் தெரியுங்களா? இந்த கிறிஸ்துவ சமாதான திருச்சபையில ஒன்னும் மாற்றம் வராம இருக்கு. மாற்றம் ஒன்றே அப்படின்னு வாய் நிறைய சொல்லிடுவோம், ஆனா ஒன்னையும் மாற்ற முடியலையே. என் பாஸ்டர் இப்படி பேசி பேசி வெல்ல முடியாது. எனக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நானும் மாறணும், மாற முடியல. எல்லாம் கரப்பிடிச்சு போயிடுச்சு, மாமிச சிந்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவின் சிந்தை வேணும்னு நினைக்கிறீங்க? ஆவின் சிந்தை வேணும்னா ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. ஆவின் சிந்தை வேணும்னா ஆவியானவர் சொல்றதுக்கு இடம் கொடுங்க. ஆவின் சிந்தை உங்களுக்கு வேணும்னா உங்க மாமிச சிந்தையை விட்டுருங்க, ஆவியானோட சிந்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ரொம்ப பேர் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ரொம்ப பேர் நல்ல தேவ பாடலை கேட்பீங்க, ரொம்ப பேர் ஆண்டவர் பண்ணி நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மாமிசம் வெளிப்படும் பாருங்க. என்ன எப்படி அவன் தவறா சொல்லலாம்? ரொம்ப இமோஷனல். எங்க தெரியுமா? டிராபிக் லைன்ல பார்க்கலாம். அன்னைக்கு பாவம் இங்க நாக்கால் நடச்சு போல, அந்த கிராப் காரன் சீனிச்சா மனக்காட்சி காடியில மூக்கு எப்படி ஆச்சு, மூக்கு பின்னாடி வச்சான்னு தெரியல. கோவம் சிலது நம்ம சபையில ரொம்ப கோவத்தை காட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்களை காட்டுற டபுளான கோவக்காரன் நானு. எல்லாம் அடக்கி வச்சுட்டு இருக்காரு தெரியும். அடுத்தது ஒரு ஸ்டெப் பண்ணா நான் எங்க போய் உட்காருவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு இதான் கடைசி சான்ஸ் தான் போடுறது. இதுக்கு மேல மவனை ஆடல முடிஞ்ச சொல்லிட்டாரு. நாம மாமிசத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா மரணம். ஆவியானவர் எந்த காரியத்தையும் அந்த மாமிசத்தில் வாழ்கிற நம்மள தேவன் ஒரு இடங்களும் விடுதலை ஆக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது, நம்மள சிந்தையை சரிப்படுத்த முடியாது. ஏன்னா நீ மாமிச சிந்தையில இருக்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போனோம். நான் ரொம்ப ஹம்பலா, ரொம்ப ஜென்டலா, ரொம்ப பாசமா பேசுறேன். எல்லாம் பேசி அப்படி இப்படின்னு அவங்க மைக் கிட்ட நினைச்சேன். பால் கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க இவங்கிட்ட எதை சொன்னாலும்
ஆனா அண்ணா நீங்க தான் ஏன் போடல அவன் அப்படிதான் பாஸ். அப்பதான் எனக்கே தெரியும் சைய சிரித்தா கூசங்களா நான் ஏதோ அவன் உலகத்துல இருக்குதான். நான் பேசுறதால வீண் வேஸ்ட். ஒருவேளை நாய் என்ன கடிச்சிருந்தா திருப்பி நாய் என்ன கடிச்சது மாதிரி தான் ஆயிருக்கும். நான் அவன் சத்தம் போட அவன் திருப்பி சத்தம். இந்த மாதிரி நம்ம மாமிசத்துல நீ சிந்திக்கும் போது, மாமிசத்துல நீ பேசும்போது அது மரணம். தொடர்ந்து வாசிமா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும். பாருங்க அடுத்தது சொல்லுது ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். பாருங்க நம்மளுக்கு ஆவியின் சிந்தை இருந்தா ஒண்ணு ஜீவன் இருக்கும், ரெண்டாவது இன்னைக்கு ஏன் நம்மளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை? பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணா சமாதானம் கிடைச்சிருமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ தெரியுமா? சேர்ச்சிக்கு வந்தா சமாதானம் கிடைச்சிருமா? சரி சொல்லுங்களேன். இங்க என்ன சொல்லப்படுது? ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆண்டவர் இந்த சபையில ஒரு சமாதானத்தை கொடுப்பார். கீழே போனானே புல்டாக் மாரி. புல்டாக்லாம் தெரியாது இல்லைங்களா? அல்சேஷன் சமாதானத்தோடு போங்கயா. ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறாரு. ஏன்னா தேவ சத்திய ஆவியானவர் இருந்தார்னா என்ன தருவாரா? ஜீவன் தராரு. என்ன தராரு? இங்க உட்காந்துக்கிட்டு நான் படுறது எனக்கு தான் தெரியும். ஐயோ நீ மாமிசத்துல பேசுற, நான் ஆவியில பேசுறேன். உனக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறான்னு நீ சொன்ன. சிஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் ஜீவனை தந்திருக்க. உங்களுக்கு போங்க பாஸ்டர், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நான் ஊசி போடலன்னா என்னால முடியாது. எங்கேயாவது பைபிள் சொல்றா ஆவிக்கு ஊசி போடுன்னு? அப்படி பைபிள் மட்டும் சொல்லிருச்சுன்னா நான் நாளைக்கு ஊசி கையுமா தான் இருக்கணும். உங்க எல்லாருக்கும் உங்க ஆவிக்கு நான் ஊசி போட்டுக்கிட்டே இருப்பேன் இல்லையா? மாமிசத்தோடைய கிரியைக்கோ ஆவியோட கிரியைக்கோ ஒண்ணு இல்ல. இயேசுவானவர் ஆவியில அவர் நடந்ததுனால, ஆவியில வாழ்ந்தனால, ஆவியில விசுவாசத்தினால, ஆவியில அவர் நம்பிக்கை கொண்டனால, ஆவியில அவர் பலனா இருந்தனால அவர் மாமிசத்தை மேற்கொண்டார். புரியுதுங்களா? மரணத்தை இயேசு மேற்கொண்டார். இன்னைக்கு ஆவி சிந்தையோ நம்மளுக்கு ஜீவனும் சமாதானமானவன். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்மளோட மாமிச சிந்தை எதுக்கு பகையா? யாருக்கு பகையா இருக்கு? சொல்லுங்களேன், கிறிஸ்தவங்க சொல்லுங்களேன். மாமிச சிந்தை யாருக்கு பகையா இருக்கு? யாருக்கு? பாஸ் இருக்கா? சொல்லுங்களேன். நீங்க ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்களே, உங்களால பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? நான் பிரசங்கம் பண்றது நீங்களே இல்ல, பாசரி யாருக்கோ செய்யறது. அப்படியே மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்தாலும் வெளியே சிரிப்பா கத்திக்கிறிய சிரிச்சுக்கிட்டு உங்களதான் சொல்றேன். நீங்க மாமிச பிரகாரமாய் பேசுகிறதும், மாமிச பிரகாரமாய் சிந்திக்கிறதும், மாமிசத்தை பிரகாரமாய் யோசிக்கிறதும் யாருக்கு பகையா இருக்கா? தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. நம்ம மாமிசத்துல பேசுகிற, சிந்திக்கிற, செய்கிற காரியம் எல்லாம் நீங்க அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்தத நீங்கள் பிரயோஜனமா அறிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மாமிச பிரகாரமாய் இடம் கொடுத்தீங்கன்னா, மாமிச சிந்தைக்கு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, மாமிசத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்க யாருக்கு விரோதமாய் செயல்படுறீங்களா? யாருக்குமா? தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும். பாருங்க, தேவனுடைய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். தேவன் இயேசு ஒபே பண்ணார், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். சொல்றாரு, பிதாவே பிதாவே இவர்கள் என்ன என்று அறியாமல் செய்றாங்க, மன்னிங்க. தேவன் எப்படி ஜனங்க மேல அன்பு வச்சாரோ அதே போல இயேசு கிறிஸ்து ஜனங்க மேல அன்பு வைத்தனால அவர் மன்னிக்கிறார், ஒபே பண்றார்.
தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்ப்படிகிறோமோ மாமிசத்துக்கும் வாசிமா எப்படி என்றால் அப்படின்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாது. பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், நான் எதுக்கு கேட்கணும், நான் எதுக்கு கீழ்ப்படியணும், நான் ஏன் செய்யணும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கா. எது? மாமிச சிந்தை. இன்னைக்கு அப்படி ஒருவேளை இயேசு இருந்திருந்தாருன்னா, அப்படி ஒருவேளை இயேசு வாழ்ந்திருந்தாரா, மாமிச சிந்தையில வாழ்ந்திருந்தாருன்னா அவர் மரணத்தை ஜெயித்திருக்க முடியாது. எப்படி எல்லாரும் சுவிசேஷர், ராஜாக்கள், மைனர் ப்ராஃபட், மேஜர் ப்ராஃபட், தீர்க்கதரிசி, சுவிசேஷர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி ஃபெயிலியர் ஆனாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு காரியத்துல அவர் விழுந்து கடந்திருப்பாரு. அவர் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கல, ஆவிக்கு இடம் கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில வருகிற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற காரியத்தை நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. என் வாழ்க்கையில நிறைய தடவை எல்லா இடங்களிலும் ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் சொல்லுவார், ஆவியானவர் வெளிப்படுத்துவார், ஆவியானவர் உணர்த்துவார், ஆவியானவர் கண்டிப்பார், ஆவியானவர் விட்டு விலகிடுவார், ஆவியானவர் அறிக்கை செய்வார், ஆவியானவர் முளைகள் போடுவார், ஆவியானவர் போய் ஒப்புராவுன்னு சொல்லுவார், ஆவியானவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார், ஆவியானவர் வாயை திறந்து பேசாதவர். இயேசு கிட்ட இப்படிலாம் இருந்தாரியா? அதனாலதான் இயேசு ஆவி சிந்தையை காத்துக்கொண்டார், ஆவி சிந்தைய வாழ்ந்தார். இன்னைக்கு ஆவி சிந்தை இல்லாத மாமிச சிந்தை கர்த்தருக்கு தேவனுக்கு விரோதமாய் பகையும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சபையில யாருக்கும் தேவன் மேல அன்பு இல்லையோ? எனக்கே கொஞ்சம் அவிசுவாசமா இருக்கு. உங்களுக்கு தேவன் மேல அன்பு இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு பிரியமா தான் இருக்கணும்னு நம்ம சபைக்கு வரோம். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா இயேசு ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா பைபிள் தூக்கி இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருங்க. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நல்லா கவனமா கேளுங்க, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா நீங்க மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க. அப்படின்னா நீங்க மாமிசத்துக்கு இடம் தர மாட்டீங்க. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மாமிசத்தினுடைய சிந்தைகள், மாமிச பிரகாரமா சிந்திக்க மாட்டீங்க, மாமிசத்து பிரகாரமா பேச மாட்டீங்க. சிலவங்க பாருங்க, நம்ம வாயிலிருந்து ஏதாவது வெளியாகிறதுக்கு, நம்ம வாயிலிருந்து ஏதாவது பேசுறதுக்கு நம்மள அப்படியே மயக்கிற மாரி நம்மள வேற விதத்துல பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம உலகிடுவோம். நம்மள சிலவங்க கோவப்படுத்துறதுக்காக ஏதோ பேசுவாங்க, டபுள் மீனிங்ல பேசுவாங்க. ஆமா, இவங்களுக்குலாம் கண்ணு தெரியல, நம்மளுக்குலாம் கை கொடுப்பாங்களா? அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் கேட்கணும்னா நேரம் கேட்க வந்தானே, உங்களுக்கு கை தானே வேணும், ஏமா கை கொடுக்கல பேசுவார் சொல்லி முடிச்சு போவாங்க. அது டபுள் மீனிங். அவங்களாம் நம்மளுக்கு பார்ப்பாங்களா? ஆமா, போல பார்ப்பாங்க. இப்ப ஏன் அந்த மாமிச பிரகாரம் சபையில மாமிச பிரகாரம் இன்னொரு குணம் என்ன, போன வாரம் இதே சட்டை தான் போட்டிருந்த, இந்த வாரம் இதே சட்டை, ஏன் ஒரு மாசமா இதே சட்டை போட்டா உனக்கு என்ன? அவங்களுக்கு ஒரே ஒரு சட்டை தான் எடுத்து போட்டு வர்றாங்க, சந்தோஷம். உன்கிட்ட இருந்தாலும் போட மாட்டேயே. நேத்து ஒண்ணு
பாஸ்டர் சபையில அவங்க மல்லிகை பூ வச்சிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்கிறாங்க வச்சிருக்காங்க. ஐயா நீ வாங்கினா நீ வை. மல்லிகை பூனா கரணாம்பு பூன்னா அங்க சாவு பூ இருக்கு, வெள்ளை வெள்ளையா இருக்கும், அதை வச்சு மாட்டிட்டு வா, மாலையா போட்டுக்கோ. உனக்கு பார்த்தாலும் எனக்கு போடு, நானும் போட்டுக்கிறேன் ஒரு மாலையை. என்ன இது? மாமி சபை ஆவியினால் உயிர்ப்பிக்கணுமே தவிர மாமிசத்தினால கொல்லக்கூடாது சபையை. என் மகன் நீ வந்து அப்பா அழகா இருக்கிறாங்க, நீ ஏற்கனவே அழகுதாம்மா. இல்ல இல்ல பின்னாடி பாருங்க அழகா இருக்காங்க, பார்த்தா அவங்க மலிவு நல்லா இருக்கு, அழகா இருக்கிறாம்மா. ஏன் மாமிசத்த உரிமைகளை பேசுனீங்கன்னா அது மரணம். நேற்று பாஸ்டரோட பிள்ளைங்க வந்தாங்க, என்ன சொன்னேன்? ஆமா ஆண்டவர் பெரிய எதிர்காலம் வச்சிருக்காரு, நீ நல்லா இருப்ப, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு, நீ குழம்பிட்டு இருக்காத. ஆவியில அவங்களை உற்சாகப்படுத்துங்க, ஆவியில அவங்களை பலப்படுத்துங்க, ஆவியில பேசுங்க. நம்ம அப்படி இல்ல, இருதயம்லாம் வஞ்சம், கோபம், வெறி, ஆத்திரம், பகை, விரோதம். ஆனா சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா ஒரு தன்மை கூட மாமிசத்தை வெளிப்படுத்தவே மாட்டாரு, அவர் ஆவி தன்மையை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். தொடர்ந்து வாசம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும். பாருங்க, சரீரம் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா சரீரம் பாவத்துல மரிச்சு கிடந்தாலும், வாசிமா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். பாருங்க, இங்க ஒரு வசனம் இப்படி சொல்லுது, சரீரம் பாவத்தினால மரிச்சு கிடந்தாலும் ஆவி எப்படி உயிர்ப்பிச்சு கிடக்குமா? நீதிக்கு. இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இது யாரும் நம்பவும் மாட்டாங்க. இப்ப என்னுடைய பிரசனம் இந்த வசனம் உங்களோட திருப்திக்கு வெளிப்படுகிறதா, தேவனுடைய நீதிக்கு வெளிப்படுகிறதா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப பேர் எப்படி தெரியுங்களா, வசனத்தை நான் பேசுன ஏத்துக்கிறீங்களாமா, நான் சொன்ன நம்புறீங்களா, நான் சொன்னது உண்மையா? உங்களுக்காக பண்ணப்படுகிற பிரசங்கம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாங்கத்துல அமர்ந்திருக்கிற பிதா மகிமைப்படும்படி பேசப்படுகிற பிரசங்கம். அல்லேலூயா. மாமிசம் பாவத்துல விழுந்து கிடந்தாலும் ஆவியை உயிர்ப்பிக்கிற சத்திய தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நீ மாமிசத்தை பார்க்கிற, நீ மாமிசத்தோட கிரியை பேசுற, நீ மாமிசத்திலே சிந்திக்கிற. ஆனா ஆவியோ சத்திய வசனத்தினாலும் தேவனுடைய மகிமையினாலும் உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவினாலும் உன்னை மீட்கும்படி ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளோட பிரசங்கம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? சூப்பர்னு சொல்லுவீங்க. காந்திஜி ரயில்ல போகும்போது முடி எந்த சைடுல சாஞ்சிச்சு? நீ சூப்பர் பிரசங்கம். சபையானது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய சபைய கேலிக்கையும் காமெடியும் என்னென்னமோ செய்யற சபையாய் மாறக்கூடாதியா? சபை என்பது தேவனுடைய நீதியில பிரசங்கம் பண்ண, தேவனுடைய நியாயத்துல பிரசங்கம் பண்ண, பரிசுத்த ஆவியானோட சத்தியத்துல பிரசங்கம் பண்ணுகிறதா மாறணும். இன்னைக்கு சொல்லப்படுகிறது மாமிசம் பாவத்துக்கு மரித்து மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். யாருடைய நீதியில? நீ யாருடைய நீதியில நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நினைச்சியாமா? ஜோஷுவா நினைச்சு யாரோட நீதிமா?
இன்னைக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா உண்மையா பிராக்டிக்கலா சொல்லுங்கம்மா, யாரோட நீதியை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும்? சேர்ச்சுக்கு வந்தா பூனை, வீட்டுல இருந்தா புலி. மனுஷனுடைய நீதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நியாயம் திருத்திக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனதானக்கா சிஸ்டர் இல்லையா? அதை விட்டுருங்கப்பா சார். ஐயா, சத்திய வசனம் தேவ நீதியை வெளிப்படுத்த வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை விடுதலை ஆக்குறது சத்திய தேவனோட வசனம், சத்திய நீதி. வசனம் தெளிவா சொல்லுது. அதை திருப்பி கொஞ்சம் கொண்டு வாங்க. ஆவியானது நீதி நிமித்த ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஜீவன் உள்ளதமாய் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோர் இருந்து, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், என்ன பாருங்க, இயேசுவை எழுப்பின ஆவியானவர் எங்களில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். என் மனைவி நம்மள கை தூக்கி சொல்லுமா, அப்ப என் பிரசங்கத்துக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கிறது, உங்களை உருவாக்குறது, உங்களை எழுப்புறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது, உங்களை விடுதலை ஆக்குறது, உங்களோட வாழ்க்கையை கடந்து போகிறது ஆவியானவர். இன்னைக்கு ரொம்ப பேரு, கடைசியா நான் சொல்றேன், ரொம்ப பேரு இயேசுவை பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு உயிர்த்தெழுந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களையும் எழுப்பி, உங்களையும் நடத்தி, உங்களையும் பலப்படுத்தி, உங்களையும் மகிமையினால, தேவனுடைய நன்மையினால நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து கேட்டாங்க, இயேசு போனாரு, இயேசு போனாருன்னு. அதுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அவர் பிதாவிடத்துல போயிட்டாரு. நீங்க உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் போய் பாருங்க, ஊழியர்களை பாருங்க. அந்த 14வது வசனத்தை வாசிமா. அன்றியும் இயேசுவை மரித்தோர் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை 14வது வசனமா, மேலும் 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், பிள்ளை. இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனோட பிள்ளைனா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கணும். இயேசு உயிர் பெற்ற அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களோட மாமிசம் ஒரு பலவீனத்தை கொண்டு வந்துருச்சு, விழுந்துட்டீங்க. அப்படியே விழுந்து கிடக்காதீங்க. மாமிசம் பலவீனம் தான். ஆவியானவரே எனக்கு பலத்தை கொடுங்க, நான் நடக்கணும், எனக்கு விடுதலை கொடுங்க, நான் விசுவாசிக்கணும், எனக்கு வார்த்தையை கொடுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். You must speak. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய். ஆவியில பலப்படு. ஆவியானவர் கடவுளே, ஆவியானவரை பேச விடு, ஆவியானவருக்குள்ள நடக்க, ஆவியானவருக்குள்ள சிந்திக்க இடம் கொடு. அப்பதான் மரித்து போயிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா கவனமா கேளுங்க. இந்த பிரசங்கம் இன்னைக்கு உங்க குடும்பத்தோட சூழ்நிலையை மாற்றும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ், தோல்வி, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளும் இன்றைக்கு தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம குடும்பத்தோட எல்லா தரித்திரங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா இருள்களும், எல்லா விதமான கண்ணீர் பிரச்சனைகளை கர்த்தர் ஆவியானவர் மாற்ற வல்லவர், மாற்றுவார். தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நம்மளுக்குள்ள யாருடைய ஆவி இருக்க வேண்டும்? இடம் கொடுங்க, கர்த்தர் விடுதலை ஆக்குவாங்க. ஆமென். எழுதோணுமா? நாம் திருவிழா ஆராதனைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை, இயேசு உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை, அது